ஏன்டா ஒரு நபாட்டி வாங்கினது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ லவ்லீஸ், வெல்கம் ஆல். நான் கீர்த்தி, உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரம் அமோத் பல்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் மினி விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நான் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணி. அண்டே மார்னிங் காலையில் குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்புறது தான் மொதல் வேலை. கிளம்பி வெளியே வந்தோடனே ஒரு பெரிய நத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. வெளியே வந்த உடனே உன்னையா நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நைட்டு சரியான மழை புல இருக்குது. காலையில் ரோடெல்லாம் ஒரு ஈரமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கூட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி நான் வந்து காலேஜுக்கு போயிட்டேன். நான் போகிறதுக்குள்ளே ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சிருச்சு. பிரேக் வந்து அது பேர் என்னன்னு தெரியல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நபாட்டி ஒன்று என் ஃப்ரெண்டு எனக்காக ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு வாங்கி கொடுத்தா. அந்த நபாட்டியில் தான் விஷயமே. அந்த பின்னாடி அந்த ஓப்பன் பண்ணி காமிச்சால, அந்த ஓப்பன்லேயே இருந்திருக்கு போல இருக்குது. சாப்பிட்டா ஒரே நமுத்து போயிருக்கும், ஒன்று கூட நல்லா இல்லை. அந்த மேடம் வந்து உள்ளே ஏதாவது பூச்சி கிச்சி போயிருக்கும், அதனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் கொடுத்து அதை வந்து சேல்ஸ் பண்ணிட்டா, காலி பண்ணிட்டா. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னமோ அந்த டேவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. நான் லேட்டாக போனதுனால எனக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வெளியே வர ஆட்டோ பஸ் எதுவுமே இல்லை. வந்த ஆட்டோவும் ரொம்ப ஃபுல்லாக மடிமல்லாம் உட்காந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 3 பஸ் வந்துச்சு, ஏறி பிடிச்சி உக்காந்தாச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டேன். கருவாட்டு குழம்பும் பொரியலும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு செம்ம தூக்கத்தை போட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். நான் ஜிம்முக்கு தான் போகிறேன்னா இல்லை எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. இந்த பூஸ்ட் போட்டு குடிக்கிறதும் சாப்பிட்டு நல்லா தூங்குறதும் இதே வேலையாக இருக்கேன். அதுக்கப்புறம் சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கு. அப்புறமா வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து பூஸ்ட்டு குடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சா, அதனால் தூங்கி எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒன்று சூடாக குடித்து பழகுனதுனால அதை வந்து எதை வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தூங்கி எழுந்திரிச்சதுனால லைட்டாக கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்கள் புல்லட்டில் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஜிம்முக்கு. எங்கள் அக்கா தான் வந்து கூப்பிட்டு போனாங்க. நானும் எங்கள் அக்காவும் தான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கோம். ஜிம்முக்கு போகிறத நினச்சாலே சிரிப்பாக வருது. ஏன்னா நாங்கள் பெருசாக அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறோமா பண்ணலையா இல்லை என்னன்னே எனக்கு தெரில. இவளுங்க ட்ரைனர்ஸுமே வந்துட்டு இவளுங்க வராளுங்க போகிறாளுங்க, லீவோ போடுறாளுங்க, இவளுங்க என்ன தான் கேட்டகிரினே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எங்களை விட்டுட்டாங்க. தண்ணி தெளித்து நாங்களே போகிறது வர்றது. இந்த வாய்ஸ் ஓவர் கூட நான் ஜிம்முக்கு லீவோ போட்டு தான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன அங்கே நடந்துட்டு இருக்குன்னா, முந்தின நாள் வந்து செம்ம மழை. அந்த மழையில் வந்து டவலு ஷூ எல்லாம் நனைஞ்சிருக்கு போல இருக்கு. ஒரே ஸ்மெல்லு அந்த டவலு. அதனால் இது எப்படி வெளியே எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு வந்து ஒரே சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணேன், அதையே எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒர்க் அவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெறித்தனமாக. என்ன தான் பண்ணாலும் 2 மாதம் ஆயிடுச்சு, 1 கிலோ தான் நான் குறைஞ்சிருக்கேன். இவளாவது ஒரு 3 கிலோ குறைஞ்சிருக்கா. ஆட்டத்தை பார்த்தீங்களா? தட்ஸ் இட் கைஸ், என்னுடைய மண்டே, அதாவது இந்த டே வந்து எனக்கு ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மினி விளாக்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அமோத் பல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.